கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, நண்பர்களே, விஸ்வாச ஜெப டிவி பங்காளர்களே, ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக, என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யன்படி உங்களுக்கு குறைகள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் மகிமையால் நிரப்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்புடன் உங்கள் பாஸ்டர் எஸ். ஜெபசக்தி. இந்த விசுவாச ஜெப டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அனுப்புங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிலர் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி புலம்புவார்கள், கவலைப்படுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். துன்மார்களுடைய ஆலோசனையை கேட்பார்கள், கேட்டு நடப்பார்கள். தன்னையே அடிமைப்படுத்தி கொண்டு வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே சொல்லுகிறதாவது, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையை மறக்க மாட்டாள். அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது வசனம் 3லிருந்து 13வது வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரையே தன்னை தாமே சாட்சி சொல்லுகிறார் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவர் விரும்புகிற ஜனங்களுக்கு, அவிவிசுவாசில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் தன்னைத்தானே சாட்சியாக அவரை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். நாம் எல்லோரும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம், அவருடைய கரங்களில் இருக்கிறோம். அவர் உள்ளங்களை நம்மளை பொறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் தேவனுடைய உள்ளங்கையில் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் தருகிறார். அந்த ஆறுதல் தருகிற வார்த்தை தான் இது. உங்களை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்துட்டார், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிக்க மாட்டார் என்றெல்லாம் தன்னைத்தானே நியாயம் தீர்த்துக்கக்கூடிய மிஞ்சின நீதிமானாய் செயல்படுகிற, தேவனை அவமதிக்கிற அல்லது புருஷனை அவமதிக்கிற, தாய் தகப்பனை அவமதிக்கிற, சத்தியத்தை புறக்கணிக்கிறதுக்கு சமமாக இது இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாடுகள் பலவிதமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகள் இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே நான் மறந்தாலும், அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை, என் உள்ளங்கள் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்படுகிற தம்முடையவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறார். ஒன்றுத்துக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் சத்துருக்கள், பகைஞர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம் தேவன் தாமே உங்களை விடுதலையாக்குகிறார், சுகமாக்குறார், ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார், பலம் கொடுப்பார். இந்த விசுவாச வார்த்தை நம் உள்ளத்தில் இருக்கும்போது, உங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது, நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வருகின்ற போது, வேத வசனத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் தாமே உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உதவி செய்வார், பாதுகாப்பார், தப்புவிப்பார், ரட்சிப்பார், உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார், உங்கள் குறைகள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் மகிமையான நிறைவாக மாற்றுவார், உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், விசுவாசத்துடுங்க. கர்த்தர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. அவர் கரங்கள்லேருந்து ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. வாதங்கள் கூடாரத்தானுக்கு அது பொல்லாப்பு நேரிடாது. காட் பிளஸ் யூ.